இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையில் தான் வந்து பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது நாட்டு புளிச்சக்கீரை எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சோண்டு கீரைக்கு இவ்வளோ பெரிய போனியில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும். யாருக்கெல்லாம் அரிசி கழுவுறப்போ சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பழகிட்டேன். பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போனேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்ச புளிச்சக்கீரை பொங்கி ஊற்றிருச்சு. அப்புறம் இந்த கீரையோட தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்ச ஏதாவது பாத்திரம் இருக்குன்னா அதில் ஊற்றி வைக்கிறப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் அப்படியே பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். எங்கள் ஊர் சைடு இந்த ஸ்டோன் ப்ராப்ளத்தை கூட இந்த புளிச்சக்கீரை தண்ணி வந்து குடிப்பாங்க. மெயினாக இந்த கீரை வெந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை பச்சை தண்ணியில் வந்து நல்லா வந்து கழுவிடணும். ஏன்னா இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்து மண்பானையில் தான் கீரை வந்து கடைய போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கீரையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். அப்புறம் இது வெந்துட்டு இருக்கிற கேப்லேயே ஊர்லேருந்து எடுத்து வந்த கத்திரிக்காய் வந்து பங்கு பிரிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி. அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட கீரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. வெந்த உடனே அந்த பானை எடுத்து நான் வந்து கீழே வச்சுட்டு மத்துக்கட்டையை போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த மாதிரி கடையிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா நைஸ் ஆயிரும். நமக்கு அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நறுக்குன்னு இருக்கிற மாதிரி லைட்டாக அந்த மிளகாவும் நம்ம சாப்பிட்றப்போ தட்டுப்படும். அப்போ அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி புளிப்பு, காரம், துவர்ப்புன்னு சொல்லி எல்லாமே கலந்தது தான் இந்த புளிச்சக்கீரை கடையில். யாரெல்லாம் அதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சூடாக இருக்கிற சாப்பாட்டில் சூடான வந்து புளிச்சக்கீரையும் போட்டுட்டேன். இந்த ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ அவசரமாக சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த கீரை வந்து நாள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாப்பாங்களுக்குமே போட்டு கொடுத்துருந்தேன். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னைக்காவது புளிச்சக்கீரை கிடைக்கிற அன்றைக்கி.